சென்னையில் முஸ்லீம் பாப்புலேஷன் குறைஞ்சபட்சம் 10%. அப்போ 200 வார்டில் 10% எத்தனை முஸ்லீம் கவுன்சிலர் இருக்கணும்? இங்கே 20 கவுன்சிலர் இருக்கணும் இல்லை? 4 கவுன்சிலர், இது என்ன பெர்சன்டேஜ்? இது இப்போ 4 கவுன்சிலர்னா முஸ்லீம் சொன்னா இல்லை முஸ்லீம் உமன் எம்பவர்மெண்ட் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மொத்தமே 4 கவுன்சிலர் தான், இல்லை உமன் எம்பவர்மெண்ட் எங்கேருந்து வருவாங்க அப்போ உங்களுக்கு? சரி, அப்போ சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இஸ்லாமிய சமூகங்களும் பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கு? அதாவது சமீபத்தில் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு புத்தகம் எழுதினார், அதிகாரத்தில் இடமில்லை அப்படின்ற மாதிரி. அதில் அவர் சொல்றது, தமிழ்நாட்டில் 50% மேலே முஸ்லீம்கான ரெப்ரசன்டேஷன் ஃபில் பண்ணப்படலை. இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துங்களேன், தமிழ்நாடு ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்கள் தொகை என்பது 7%, 6லேருந்து 7% வைங்க. 6 வைத்துக் கொண்டாலும் கூட 234ல் 6% எத்தனை முஸ்லீம் எம்எல்ஏஸ் இருக்கணும்? எத்தனை முஸ்லீம் எம்எல்ஏஸ் இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 12, ஒரு 15லேருந்து 16 பேர் இருக்கணும். 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர் இருக்காங்க. அப்போ இது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரதித்துவலேருந்து கம்மி தானே. அமைச்சரவையில் எத்தனை முஸ்லீமு? ஒரு முஸ்லீம் எம்பி, ஒரு முஸ்லீம் மினிஸ்டர், யார் நாசர் என்று இருக்கார் இல்லையா? இதை தாண்டி என்ன அதிகாரம் இருக்கு? அப்போ இதெல்லாம் தான் ஒரு சமூகம் எதிர்பார்க்கும். இப்போ எங்கள் அப்பாவோட எதிர்பார்ப்பு ஒன்றா இருந்திருக்கும், எங்கள் தாத்தாவோட எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும். இன்னைக்கு நான் உலகத்தை பார்க்குறேன், இங்கே நடக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறேன், எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வேற தீர்வு வேணும் நான் எதிர்பார்க்கும்போது அதானே இந்த அரசு எனக்கு கொடுக்கணும். இன்னும் கூட பார்த்தியா, நான் வந்து நபிகளாயம் போகிறனால லீவ் கொடுத்தேன்னா இது என்ன பதில் சொல்றதே எங்களுக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம், திரும்ப அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம், அடுத்து புதுசுக்கு வாங்க, எங்களால் இவ்வளோ இருக்கு, கட்டா கோரிக்கைகள் இருக்கு. நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக ஒரு 23 கோரிக்கை இருக்கு, நேற்று போட்ட ஐஎம்எல் சார்பாக அவங்களாண்ட ஒரு 10 கோரிக்கைகள் இருக்கு, இதை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொன்னா திரும்ப வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு லீவ் கொடுத்தோம்னு சொன்னா இது எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு அரசு வந்து இதெல்லாம் சாதனைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் தான் இதெல்லாம். சரி, இப்போ தமிழ்நாட்டில் வெறுப்பு அரசியல் தொடர்பான சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது ஏன் எதற்காக வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அது கடந்த காலங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராக, இஸ்லாமுக்கு எதிராக பேசப்பட்ட பொழுதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். இதே இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் படத்துக்கு எதிராக இதே 7 நாட்கள் வந்து முடக்கியிருக்கிறோம். நபிகள் நாயகத்தை குறித்து வெறுப்பாக பேசுகிற கல்யாணராமன், மவுண்ட் கோபால், இது மாதிரி பலரையும் கடந்த ஆட்சி காலங்களில் குண்டர் சட்டத்துறையும் அடைச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அது ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கு.